தீபாவளி வந்தாச்சு. இனிப்பு, பலகாரம், பட்டாசு, புத்தாடை மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்தாச்சு. லக்ஷ்மி குபேர பூஜை இந்த ஆண்டு எவ்வாறு எந்த நேரத்தில் தொடங்கலாம், எவ்வாறு பூஜை வழிபாடு பண்ணலாம்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வட இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக எல்லோருமே பண்ணிட்டு வராங்க. தீபாவளி அன்று மாலை எல்லோர் வீட்லேயுமே லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த மாதிரி இப்போ தமிழகத்துலேயும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. நிறைய பேர் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும், வீட்டிலே எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளி அன்று மாலை அமாவாசை தொடங்குகிறது. அமாவாசை ஈவினிங் 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி குபேர பூஜை எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரொம்பவே வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரோகிதரை வச்சு இந்த பூஜையை பண்ணுவாங்க. புரோகிதர் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டிலே நம்ம கையாலே நம்ம வாயால் மந்திரங்களை சொல்லி நம்ம கையால் பூஜை செய்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறது இன்னும் ரொம்பவே விசேஷமான பலன்களை தரும். ஏன்னா நம்ம முழு மனசோட நம்ம கையால் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து செய்யும் போது அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி இந்த ஆண்டு லக்ஷ்மி குபேர பூஜை வருகின்ற திங்கட்கிழமை பண்ணலாங்க. அதாவது வருகின்ற திங்கட்கிழமை 4:30 மணிக்கு அமாவாசை தொடங்குச்சுன்னு சொன்னால, அப்போ 5:30 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஈவினிங் டைம் ஆக ஆக இன்னும் ரொம்ப நல்ல விசேஷம் தாங்க. ஏன்னா ஈவினிங் டைம்க்கு அப்புறம் தான் லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணுவாங்க. ஈவினிங் 5:30 to 6ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை மாடத்துலேயும் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வடக்கு பார்த்து தான் செய்ய போறோம். ஏன்னா குபேரருக்குரிய திசை வடக்கு. அப்ப நம்ம வடக்க பார்த்த மாதிரி தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்க போறோம். அப்போ உங்க பூஜை அறையிலையோ அல்லது பூஜை அறைக்கு பக்கத்துல வடக்கு திசையை நோக்கி எப்படி அந்த செட்டப் வைக்க முடியுமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன தேவைன்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன். லக்ஷ்மி படம், குபேரர் படம். குபேரர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா லக்ஷ்மி படம் முக்கியம். லக்ஷ்மி படம் எடுத்துக்கோங்க. லக்ஷ்மிக்கு உகந்த மலர்